சுவாமி, நான் இந்த உடல் அல்ல என்று அறிவுபூர்வமாக அறிந்து தெரிந்திருந்தாலும் கூட, இவ்வுடலுக்கு வலியோ வேதனையோ ஏற்படும் பொழுது எண்ணங்கள் முழுவதும் இந்த உடலைச் சுற்றியே இருக்கின்றன. இந்நிலை மாறக்கூடிய ஒன்றா அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா? சரவணன், கரூர். இந்த உடலும் மனமும் ரத்தமும் சதையும் மாறி பின்னி பிணைஞ்சிருது. இந்த ஜீவன் இந்த உலகத்தில் வாழறதுக்கு இந்த மனமும் உடம்போ ஒன்றா இருந்தால் தான் முடியும். உடம்புக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா, மனம் அதை புறக்கணிச்சிருச்சுன்னா உடம்பு அழிஞ்சிடும். முன்னெல்லாம் தமிழ்நாட்டில் சில இடங்களில் குஷ்டரோகங்கிற ஒரு நோய் இருந்தது. ரோகம்னா நோய், ரோகம் இல்லாத ஆரோக்கியம். குஷ்டம்னா குன்றி போதல், விரலெல்லாம் சின்ன சின்னதாகிடும். கப்பில் எடுத்து டீ குடிக்கும் போதே விரல் விழுந்துடும் அப்படின்னு ஒரு புக்கில் படித்தேன். பாப்பிலான் அப்படின்னு ஒரு புக்கு. அதில் ஒரு அவன் அந்த ஒரு தீவில் நிறைய பேருக்கு அந்த நோய் இருக்கும். அங்கே இதை பார்த்ததை அவன் சொல்லுவான். அவங்களுக்கு நரம்பு முனைகள் எல்லாம் செத்து போகுது. உடம்பில் இருக்கிற நரம்பு முனைகள், எண்ணங்கள் எல்லாம் இருக்கும், ஜீரணம், சுவாசம் அதெல்லாம் இருக்கும். இந்த தொடு உணர்ச்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த தொடு உணர்ச்சிகளில் கொடுக்குற அந்த நரம்பு முனைகள் எல்லாம் இருக்காது. அது செயலற்று போகுது அந்த நோய். ஏன்னா அது கிருமி அங்கே தான் தாக்குது. அதனால் அவங்களுக்கு சரீர உணர்வே இருக்காது. நாம் உடம்பு இருக்கிறோன்னு தெரியும், ஆனால் தொடு உணர்ச்சி இருக்காது, மரத்து இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு உடம்புக்கு வந்து குன்றி போகுது. ஏன் அது குன்று? அப்படி ஒரு நோய் இருக்குதான்னு? நோயே கிடையாது. இவங்க பொருட்படுத்தாமல் விட்டுறாங்க. ஒரு புண்ணு வந்ததுன்னா அது நம்மளுக்கு வலின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா, நகை சுற்றி வந்ததுன்னா பாருங்கள், இந்த நரம்பில் இது ஓரமாக இருக்கக்கூடிய இந்த ஊனை நம்ம கடிச்சிட்டோம்னா அப்புறம் வேங்கிடும். அப்புறம் நம்ம இப்படியே வச்சிட்ருப்போம். அப்புறம் அதில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுட்டு உலகத்தில் எந்த எண்ணமும் இருக்காது, என் நேரமும் இதே தான். ஒருவேளை நமக்கு இது உணர்வு இல்லைன்னா இந்த விரலுக்கு என்ன நடந்தாலும் தெரியாதுல்ல. இப்போ அவங்களுக்கு இந்த விரல்களுடைய எல்லாம் தெரிய மாட்டேங்குது. தீவிரமான சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கும் அந்த உணர்வுகள்லாம் குறைஞ்சி போயிடுது. சுகர் அங்கே போய் எண்ட் ஆர்கன்னு சொல்கிறோம், ரத்த குழாய் முடிகிற இடம். அது ரத்தம் மேலே ஏறுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதயம் தள்ளுறதுக்கு தான் முடியுமே தவிர உரியறது இல்லை. காலுக்கு ரத்தத்தை தள்ளும், ஆனால் கால்லேருந்து ரத்தம் மேலே ஏறணும் இல்லை. இப்போ கிராவிட்டியை தாண்டி வரணும்னா அதுக்கு ஒரு தனி பிரச்சனை இருக்குது. நம்முடைய தசைகளெல்லாம் நம்ம அசைக்க அந்த ரத்த குழாய் நசுங்கி ரத்தம் மேலே ஏறும். எப்படி டூத் பேஸ்ட்டை நம்ம கீழே அமுக்குனா மேலே வருதோ, அது மாதிரி இந்த கண்டைக்காலை அசைக்க நமக்கு ரத்தம் வந்து மேல் நோக்கி போகும். வாக்கிங் போகணும். எங்கேயோ நிற்கிறவங்களுக்கெல்லாம் போலீஸ் எல்லாம் முன்னெல்லாம் பாரா போட்டிருப்பாங்க, அங்கே நின்றுட்டுருப்பாங்க. அதனால் காலில் வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் தேங்கி போயிடும், வெரிகோஸ் வெயின் வரும். அதுக்காக வேண்டி ஒரு பெரிய பேண்டேஜ் போட்டு கட்டிக்குவாங்க. இது சாக்ஸுன்னு சொல்லுவாங்க. சாக்ஸுங்கிறது சும்மா இழுத்துக்கிறது. அவங்க வந்து உள்ளனில் ஒரு பெரிய மஃப்ளர்மாக இருக்கும், அதை வச்சு கட்டிக்குவாங்க. அதனால தான் ரத்த குழாயை நசுங்கி பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், இல்லை கிராவிட்டியில் தொங்கிடும். இவங்களுக்கு இந்த சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு விரல் நுனியிலெல்லாம் புண்ணு வந்துடுன்னா ஆறாது, வலியும் தெரியாது. அவங்க கண்டுக்காமல் இருக்கிறாங்க. அப்புறம் கருப்பாயிடும். அப்புறம் கட்டை விரலை எடுத்துடுவாங்க. கட்டை விரலை எடுக்க முடியலை, கொஞ்சம் ஆழமாக போயிடுச்சுன்னா பக்கத்து விரலே எடுத்துடுவாங்க. இப்படியெல்லாம் நம்ம நிறைய பேர் பார்த்தது. ஏன் அவங்களுக்கு அந்த அளவுக்கு போகும்போது விரும்பிட்டாங்கன்னா, அவங்க கண்ணு பார்க்குது, ஆனால் வலி சொல்லலையே. வலி மட்டும் இல்லைன்னா மனிதன் ஞானம் பெறுவதற்கு உடம்பு கூட வேணும் இல்லை. இந்த உடம்பு இருந்தால் தானே
அங்கே அவினாசிலேருந்து 2 வீலரை ஓட்டிக்கிட்டு இங்கே வந்து உட்கார முடியும். இந்த உடம்பு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு மெக்கானிசம் வச்சிருக்கு. இந்த வலிங்கிறது அதுதான். இந்த வலி ஒன்று இல்லைன்னா இந்த குஷ்டரோகம் மாதிரி நாம் உதாசீனமாகி நம் உறுப்புகளை இழந்துடுவோம், குன்றிடும். அதனால தான் அந்த மனசு இந்த வலி இருக்கிற இடத்தையே அது நோக்கி நோக்கி போகுது. இதுலேருந்து தப்பிக்க என்ன வழின்னா, ஏன் இந்த மனசுக்கு இவ்வளோ தான் தெரியுமா, அது உண்டான மருந்து ஒன்று இருக்குது இல்லை, அதே மனசை யோசிக்கலாம் இல்லை, அது செய்யணும். நான் ஞானி, நான் மருந்தில்லா மருத்துவம், நான் வலியை பொறுத்து கொள்வேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எந்த மனசு உங்களுக்கு வலியை காட்டுதோ அதே மனசை வலிசி போக்குறதுக்கும் மருந்துகளை உண்டாக்கியிருக்கிறார் கடவுள். ஔஷதின்னு ஒன்று இருக்குல்ல, பதஞ்சலி எழுதியிருக்கிறார்ல, எவ்வளோ பெரிய ஆயுர்வேதத்தை கொண்டு கொடுத்துருக்கிறார். அதை நம்ம பயன்படுத்தி ஆகணும். அன்னைக்கு ஆயுர்வேதம்னா என்ன, ஆயுஷை கொடுக்குற அறிவு. வேதம்னா அறிவு. உன் ஆயுஷை பெருசாகிறதுக்கு நீண்ட காலம் வாழ்றதுக்கு ஆயுர்வேதம் பேர். ஆயுர்வேதங்கிறது ஒரு வகையான மருத்துவம் எல்லாம் கிடையாது. எந்த மருத்துவம் உனக்கு ஆயுஷை பெருசாகுதோ அது ஆயுர்வேதம் தான். இப்போ அலோபதி ஆயுர்வேதம். இந்த அறிவு கூட இல்லாமல் அது மேலே ஒரு போர் தடுக்கிறாங்க. இந்த அலோபதியை ஒழிச்சு கட்டணும். இந்த ஆயுர்வேதத்தை நம்ம காப்பாற்றணும். ஆயுர்வேதம் தான் மெல்ல மெல்ல அலோபதி ஆச்சு. அலோபதிங்கிறது புதுசாக முளைக்கல. ஆயுர்வேதம் ஆசிரியர்கள் தான் அதை மருந்தாக தயார் பண்ண. இப்போ இருக்கிற ஆயுர்வேதங்களை கேப்சூல் தானே பண்ணுறாங்க. அவங்க முதல்ல என்ன ஆயுர்வேதத்தில் எப்படி சிகிச்சை கொடுக்குறாங்க, மூலிகையிலேருந்தோ மண்ணிலேருந்தோ மிருகங்கள்லேருந்து கூட சிலதெல்லாம் எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம். கோரோஜனம் போன்றதெல்லாம் மிருகத்துலேருந்து பயன்படுத்துகிறோம். மிருகத்துலேருந்து கிடைக்கிற பால், ஷீரம், நெய் இதெல்லாம் நம்ம மருந்தில் பயன்படுத்துகிறோம். மிருகங்கள், தாவரங்கள், மண் இதிலேருந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இதை பயன்படுத்துறதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம மேலே போடுற தைலம், உள்ளுக்கு போடுற லேகியம், அல்லது ஸ்கின் மேலே இருக்க பத்து போடுறது, அது சூரணமாக்கி பவுடராக்கி கரைச்சி குடிக்கிறது, தண்ணியை பானமாக்கி குடிக்கிறது, குடிநீர்னு சொல்கிறாங்க. இப்படி குடிப்பதாகவும் நக்குவதாகவும் பொடியை கலந்து சாப்பிடுவதாகவும் உடம்பு மேலே போட்டுக்கிற எண்ணெய் போடுவதாகவும் இது வேறு சிகிச்சை முறை. மருந்து இந்த முறையில் தான் அது உள்ளே போகும். அலோபதியில் தானே பண்ணுறாங்க. ரத்தத்துக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் மேலே தேய்ச்சிட்டு இருந்தீங்க, இவங்க ரத்தத்தை ஊசி மூலம் குத்துறாங்க. குயிக்காக ரிலீஃப் கிடைக்குது இல்லை. எந்த விதத்தில் இந்த ஆயுர்வேதமும் அலோபதியும் வேறு வேறு. அவங்க செய்கிற மூலிகையிலும் தான் இவங்க மருந்து எடுக்கிறாங்க. வானத்துலேருந்து இந்த அலோபதி மருந்தெல்லாம் வருது. ஆரம்ப காலத்தில் பூஞ்சனங்கள்லேருந்து மருந்து எடுத்தாங்க, இலைகளிலேருந்து மருந்து எடுத்தாங்க. சிங்கோனாங்கிறதுலேருந்து தான் மருந்து மலேரியாவுக்கு மருந்து எடுத்தாங்க. அந்த 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 கினோக்ரைன் அந்த சொல்லக்கூடிய அந்த பொருள் தானே இன்றைக்கி சிந்தட்டிக்காக பண்ணுறாங்க, செயற்கையாக. எந்த விதத்தில் வித்தியாசம்? நீங்கள் மரத்தை அழிக்கணும், நீங்கள் மரத்தை அழிக்காமல் குடுவையில் லேபரட்டரியில் நீங்கள் எவ்வளோ ஒன்றா கிலோகிராம் பண்ணலாம். நீங்கள் மரப்பட்டையெல்லாம் அழிக்கணும், சிங்கோனா ஃபாரஸ்ட்டை. அலோபதி மருத்துவத்தினுடைய மருந்துகள் எல்லாமே ஆயுர்வேதத்தினுடைய மிக சிறந்த நிலை தான். இது எல்லாம் ஒத்துக்குங்க. அதனால் இந்த மருந்து வந்துன்னா எந்த மனம் வலியை சொல்கிறதோ அந்த மனம் நிவாரணத்தையும் கண்டுபிடிக்கும். போய் டாக்டர்கிட்ட போய் மருத்துவர்கிட்ட சொல்லி நோய் என்ன நிலைப்படுத்திங்க, நான் மாத்திரையே சாப்பிட மாட்டேன், அப்படியே பொறுத்துக்குவேன், அல்லது எதாவது மூலிகை தேய்ச்சுவேன் வேண்டாம். அது அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம்னு எனக்கு தோணலை. கடவுள் வலியை உணரும் மனதும் கொடுத்தார், வலியை நீக்குகின்ற மனதும் அறிவும் அதில் தான் இருக்குது. நம்ம எப்போ வேணாலும் நீங்கள் பெயின் கில்லர் எடுத்துங்க. பாடி டெம்பரேச்சர் பில்டப் ஆச்சுன்னா பிரெயின் டெலிரியம் ஆகும், ஃபிட்ஸ் வரலாம். ரத்த கொதிப்பு வந்ததுன்னா அதை நீங்கள் குறைச்சிக்கணும். நான் மூச்சு பயிற்சியில் நிறுத்தமெல்லாம் செய்யாதீங்க. ரொம்ப சுலபமாக சின்ன மாத்திரை ரத்த கொதிப்பை குறைச்சிருது. நீங்கள் ரத்த கொதிப்பை தவற விட்டுடுவீங்க. மாத்திரை ஈஸியாக போட்டுக்கலாம், அதுக்கு உண்டான பயிற்சியை நீங்கள் செய்ய மறந்துடுவீங்க. உங்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துடும்.
இப்போ எப்போ இருக்க ரத்த கொதிப்புக்கு நான் மாத்திரையே சாப்பிட மாட்டேன், எனக்கு தொடு வருமம், ஊசி குத்துவேன், நான் வந்து இதை இறைவனுக்கு பிரார்த்திப்பெல்லாம் செய்யாதீங்க. அதை விட சுலபமானது மாத்திரை தான். அதுதான் ரத்தத்தை வந்து திரவமாக்கும், கெட்டிப்படாமல் பார்த்துக்கும், இரத்த குழாயில் அடைப்பெல்லாம் நீக்கும். பெல்லடோனா போன்ற செடியும் சிங்கோனா போன்ற செடிகளும் எண்ணிறந்த தாவரங்களிலும் தான் நம்ம வந்து மருந்துகளை எடுத்துகிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம அந்த தாவரங்கள் அந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணுறதில்லை. அதுக்கு உடம்புல என்னென்னவோ உண்டாகுது, கொஞ்சம் மருந்தையும் உண்டாக்கிக்குது. அந்த மருந்து அதுக்கு பிரயோஜனம் இல்லை, நமக்கு பிரயோஜனம். 10 கிலோ வேரை போட்டு அரைச்சி கிடைக்கிற ஒரு மருந்தை கெமிக்கல் லேபரட்டரியில் ரொம்ப சுலபமாக டன்னாக உண்டாக்கலாம். எந்த ஒரு பொருள் இந்த பாரிஜாதம்னு சொல்லக்கூடிய பவழமல்லியில் கஷாயம் போட்டு குடித்தாக்கா உடம்பு சூடும் குறையும், ஜுரம் குறையும், வலி குறையுங்கிறாங்க. வலி நிவாரணி, ஜுர நிவாரணி. அது வந்து ஆன்டிபைரட்டிக், ஆன்டி அனால்ஜிக், பெயினே நீக்கும். இப்போ நம்ம வந்து அந்த செடியை எடுத்து பண்ணோம்னா அது எவ்வளோ குப்பை இருக்குது, அந்த இலை சொரப்பாக இருக்கும். உலக அழுக்கெல்லாம் அந்த டவுனில் இருக்கிற செடியிலெல்லாம் இருக்கும். அதை நீங்கள் எவ்வளோ தான் கழுவினாலும் அது மேலே எண்ணற்ற வைரஸுகள், பாக்டீரியாலாம் இருக்குது. நீங்கள் கஷாயம் பண்ணி கொதிக்க வச்சு எடுத்தாலும் நிறைய லார்வாக்களுடைய எல்லாம் இருக்கும். தயவுசெய்து மூலிகை நீங்கள் செய்யாதீங்க. மூலிகைக்கு உரம் போட்டு வளர்த்தோம்னா அது மருந்தே உண்டு பண்ணாது, ஜம்முன்னு வளரும். இலை பெருசாக இருக்கும், ஆனால் மருந்து உள்ளே இருக்காது. எப்படி நீங்கள் தக்காளி பெருசாகணும்னா அதனுடைய சாறு போச்சோ, அது மாதிரி மூலிகையும் நம்ம வந்து மூலிகை பண்ணைகள், மூலிகை வளர்க்குறோம் நம்ம, நிச்சயமாக அதில் மருந்து இருக்காது, குறைஞ்சிடும். மூலிகை பற்றி நல்லா தெரிஞ்சு தான் பேசுகிறேன். அந்த வலியை நீங்கள் பொறுத்துக்க வேண்டாம். தக்க மருந்தை உடனடியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் ஞானம் பெறுவதற்கு வசதி பண்ணிக்கோங்க. மருந்துக்காக அவங்க செய்ய மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் அதை மருந்துக்கு தான் நீங்கள் சோதிக்கணும். நீங்கள் மூலிகை பண்ணை வச்சு நீங்கள் செய்கிறது நான் தப்புன்னு சொல்லலை. அதில் நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்டீராய்டோ, ஆல்கலாய்டோ, கிளைக்கோசைடோ இருக்குதான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்களா? பார்க்கணும் இல்லை, அதனுடைய எத்தனை % இருக்குதுன்னு. அது வந்து பயோ ஆக்டிவ் பிரின்சிபல்னு சொல்கிறோம். எந்த ஒரு செடியோ வேரோ பழமோ அதில் நீங்கள் மூலிகைன்னு புத்தகத்தில் எழுதிடுறாங்க, இது ரத்தம் சுத்தம் பண்ணோம், இது பித்தத்தை நீக்கும், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த பொருள் அதில் இருக்குதான்னு நீங்கள் முதல்ல சோதனை பண்ணணும் இல்லை. ஒரு காலத்தில் இருந்திருக்கோம், போகர் காலத்தில் இருந்திருக்கலாம், அதுக்கு பின்னாடி வந்த காலத்தில் இருக்குது. இப்போ இருக்க செடியில் அது இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் சொன்ன செடி தான் நீங்கள் அது பார்க்குறீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரே பிளான்ட்டுக்கு எத்தனையோ விதமான ஸ்பீசிஸ் இருக்குது, ரகங்களே மாறுது. அரிசியில் எத்தனை ரகம் இருக்குது, அது மாதிரி துளசிலையும் எத்தனை ரகம் வந்துடும் இல்லை. இடத்துக்கு ஏற்ற மாதிரி மருந்தும் மாறும், கூடி குறையும், மருந்து மாறும், இல்லாமலும் போகலாம். இந்த ஆபத்தெல்லாம் நிறைய இந்த மூலிகையில் இருக்குது. என்னுடைய நண்பரை கூட மூலிகை மருத்துவம் தான் நிறைய பண்ணுறார், அவரே வளர்க்குறார். அவர் டிவிலெல்லாம் சொல்கிறார், நான் இதை நீக்கிடுவேன், இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் சொல்கிறார். ஏன்னா அவங்களுக்கு அது மேலே ரொம்ப பிரியம் இருக்குது. நம்ம கற்ற கல்வியை வந்து உயர்ந்ததுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. புத்தியினால் சீர்தூக்கி பார்க்கணும். சில மருத்துவத்துக்கு மூலிகை நல்லா இருக்கலாம். அந்த மூலிகையில் அந்த ஆக்டிவ் பிரின்சிபல்னு சொல்லக்கூடிய பொருள் போதிய அளவு இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணணும். இது வேறுன்னு விற்கிறாங்கன்னு வைங்க, அந்த வேறுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நாயுருவி வேறுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நாயுருவி மேலே இருந்தால் தானே தெரியும், வேறு மட்டும் பார்த்து என்ன செய்யும்? இப்போ அது என்ன பண்ணுறாங்க, பவுடராக விற்கிறாங்க. எதை வேணால் பவுடர் பண்ணலாம்ல. மக்கள்கிட்ட இயற்கை மருத்துவங்கிறது என்னவோ தெய்வீகம்னு நினச்சிக்கிறாங்க, அதுதான் உயர்ந்ததுன்னு நினைக்கிறாங்க. மருத்துவத்தில் செயற்கையும் கிடையாது, இயற்கையும் கிடையாது, மருந்து தான் அங்கே முக்கியம். மருந்து எல்லாமே இறைவனால் ஏற்கனவே உண்டாக்கப்பட்டது தான். நாம் அதை கண்டுபிடிச்சி அதிகப்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். இது ஒரு டெக்னாலஜி. பழைய டெக்னாலஜி பிளான்ட் அப்படியே யூஸ் பண்ணுறது. இப்போ மாடர்ன் டெக்னாலஜி பிளான்ட்டில் இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு உண்டாகிறது தானே. இப்படி தான் நம்ம டெக்னாலஜிங்கிறது என்னங்க,
ஒரு டெக்னாலஜியை அபிவிருத்தி பண்ணுறது தானே. இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுறது? இயற்கையிலேருந்து கிடைக்கிறதுக்கு செயற்கையாக நம்ம உற்பத்தி பண்ணாதான் முடியும். இயற்கையும் செயற்கையும் வேறு வேறு கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அதிகமான உழைப்பும் அதிகமான எண்ணங்களும் போட்டு ஒவ்வொரு மருந்தையும் கண்ணும் கருத்துமாக மருந்துகளை உண்டாக்குறாங்க. அந்த மருந்துடைய பக்க விலைகள் எல்லாம் என்னன்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு மூலிகையில் பக்க விலை உங்களுக்கு தெரியுமா? அப்படி எப்படி சொல்ல முடியும்? ஒரு மருந்துன்னா அதுக்கு ஒரு மருந்துன்னா அதுக்கு உண்டான செயல் இருக்கும். இலையில ஒரு மருந்தும் இருக்குது. ஒரே இலை பல நோய்க்கு காரணமாக இருக்கலாம்ல, பல நோய்க்கு மருந்தும் இருக்குது இல்லை. நோய் இல்லாத மருந்தையும் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா, அப்போ இலையில ஒரு நோய் போக்குறதுக்கு ஒரு மருந்து, மீதி மருந்து தேவையில்லாமல் நீங்கள் சாப்பிட்றீங்க. அதுதான் பக்க விளைவு. அலோபதியில் அப்படி இல்லை, பியூர் ஃபார்மில் கொடுக்குறேன். அது ஒன்றுன்னா ஒன்று தான், இல்லை சில சமயம் 2 காம்பினேஷன், 2 ஆன்டிபயோட்டிக் சேர்த்து கொடுப்பாங்க. ஒன்றில் புழைச்சிட்டா கூட இன்னொன்றில் அடிச்சிடும். அதுக்காக 2 கொடுக்குறாங்க, கம்பைன்டு ட்ரக்ஸு. நல்ல லிட்ரேச்சர் ஆராய்ச்சி பண்ணி யார் வேணால் சோதனை பண்ணலாம், யார் வேணால் அது இல்லைன்னு சொல்லலாம். அப்படி வந்து மூலிகையில் சொல்ல முடியாது. மற்ற மருத்துவத்தில் அந்த மாதிரியான ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. அவங்க சொல்கிறத நம்ம நம்பணும். ஆனால் இந்த மருந்து ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டானா நீங்கள் கூட செய்துக்கலாம். சரிங்க, அடுத்த கேள்வி போகலாம். வலியை போக்கிக் கொள்வதற்கு என்ன வழின்னு கேட்டார். அதான் உடலை சுற்றி இருக்கின்றன, இந்நிலை மாறக்கூடிய ஒன்றா அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா? இது மாறக்கூடியது தான், ஏற்றுக்கொள்ளனா வேண்டாம். பிறவி நோயின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நடுவில் வந்ததுன்னா அது நடுவிலே போயிடும். அது போக்கடிக்கிறது தான் முக்கியம், தானாக போகுன்னு விடக்கூடாது. நோய்கள் பலவிதங்க, அதில் நம்ம ஒரே ஒரு பதில் அது சரியாட்டாது. நிவாரணத்தை நம்ம எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்கிறேன். அது எந்த மாதிரியாக இருந்தாலும். நிவாரணம் இல்லைன்னா ஏற்றுக்கணும், ஆனால் நிவாரணம் இருக்கும்போது அதை நம்ம பயன்படுத்தணும். வணக்கம் குருவே, தாங்கள் பிரம்மம் என்று உணர்ந்து அதனோடு ஒன்றிய பின் தங்களின் உடல், மனம், எண்ணம் எல்லாம் எவ்வாறு மாற்றம் பெற்றீர்கள் என்பதை அறிய பெரிதும் விருப்பம் கொண்டிருக்கிறேன். பாண்டியன். அதே உடம்பு, அதே மனம்தான், எந்த மாற்றமும் கிடையாது. முதல்ல அதிருப்தியில் இருந்தோம், இப்போ திருப்தியில் இருக்கணும். இவ்வளோ தான் வித்தியாசம். மன நிறைவு தான். சாப்பாட்டில் எந்த வித்தியாசமும் இல்லை, உடம்புல எந்த வித்தியாசமும் இல்லை, வாழற இடத்துலையும் வித்தியாசம் இல்லை. எந்த வித்தியாசம் யாருக்கும் இருக்காது. ஒன்றே ஒன்று தான் இருக்கு, எப்பொழுதும் மன நிறைவு. அந்த மன நிறைவுக்கு சாந்தம்னு பேர். அது ஆனந்தம்னு சொல்கிறாங்க. அதோட உண்மையான பொருள்னா பூரணம்னு அர்த்தம். ஆனந்தங்கிறத நம்ம மனது ரீதியாக ஆனந்த மயம்னு நினைக்க சொல்கிறோம் இல்லையா, மயட், அந்த மாதிரியான ஒரு உணர்வுன்னு நினைக்கிறாங்க. மோட்சங்கிறதோ இந்த ஞானங்கிறதோ புது உணர்வு கிடையாது. ஏதாவது புதுசாக வந்ததுன்னா அது அப்புறம் தோன்றி மறைஞ்சிடும். எந்த உணர்வும் எவ்வளோ நேரம் இருக்கும், அந்த தூண்டிய பொருள் இருக்கிற வரைக்கும் தானே இருக்கும். ஒரு உணர்வை தூண்டிய ஒரு பொருள் இருக்க வரைக்கும் இருக்கும். அந்த தூண்டும் பொருள் போயிடுச்சுன்னா அது உணர்வும் போயிடும். இப்போ ஆனந்தங்கிறது அந்த அர்த்தம் இல்லை, நிறைவு பூரணம்னு அர்த்தம். அல்லனா நாம் சரீரத்தால் குறுக்கப்படுவோம், மனதால் குறுக்கப்படுவோம், உணர்வால் குறுக்கப்படுவோம். அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சரீரம் தான் நான் அப்படின்னு சொன்னால் இந்த அளவு தான் நான் இருக்க முடியும். இந்த புலன் தான் நானுன்னு சொன்னால் அந்த புலன் அளவு தான் இருக்க முடியும். இந்த புலன் தான் நானுன்னா இந்த கண் எவ்வளோ தூரம் பார்க்க முடியும் அவ்வளோ தான் பார்க்க முடியும். காது எவ்வளோ கேட்குமோ அவ்வளோ தான் கேட்க முடியும். நாக்கு எவ்வளோ சாப்பிட முடியும் அவ்வளோ சாப்பிட முடியும். அதுக்காக உங்களுக்கு டன்னாக நீங்கள்
சாப்பிட முடியாது. இப்போ நானுங்கிறது எதுவாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சுருங்குறீங்க. அதனுடைய எல்லைக்குள்ளே தான் உங்களுடைய ஆனந்தம் இருக்கும். உங்களுடைய மகிழ்ச்சி இந்த சரீர எல்லைக்குள்ளே தான் இருக்கும். உங்களுடைய மகிழ்ச்சி மனதின் எல்லைக்குள்ளே தான் இருக்கும். உங்களுடைய அறிவு எல்லைக்குள்ளே தான் உங்களுடைய இன்பம் இருக்கும். உங்களுடைய அறிவு எவ்வளோ அவ்வளோதான் இருக்க முடியும். அப்போ விஞ்ஞானமய கோஷமோ மனோமய கோஷமோ பிராணமய கோஷமோ இந்த அன்னமய கோஷமோ நான் என்று அல்லது அவித்யா என்று சொல்லக்கூடிய காரண சரீரம் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு நினச்சோம்னா அவித்யா கொடுக்குற அளவு தான் கொடுக்கும். அவித்யா உங்களுக்கு என்ன கொடுக்கும்? எல்லாத்தையும் அது வேணும் வேணும்னு கேட்கும். இதானே அவித்யா. அறியாதவன் என்ன பண்ணுவான்? எல்லாம் வேணும் வேணும்பான். அவித்யா நீங்கள் என்ன பண்ணுவான்? இந்த வேணுங்கிறது புத்தி போயிடும். அப்புறம் ஆனந்தம் வருது. அதனால் அவித்யா ஒரு வகையில் ஆனந்தம் தான். ஆனால் அவித்யாவின் தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நானுங்கிறத இந்த சரீரம் மனம் முதலிய கரணங்களிலும் கருவியிலும் நம்ம வைத்தோம்னா அந்த அளவுக்கு நம்முடைய இன்பத் துன்பங்களும் இருக்கும் என்று தெரிஞ்சுக்கிறோம். உண்மையை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இது என் உடம்புன்னு நான் எதுக்கு சொல்கிறேன்? இங்கே இருக்கிற உடம்பெல்லாம் எண்ணற்ற உடம்புகள் இருக்குது. ஆனால் இந்த உடம்போட்ட நானுன்னு சொல்கிறேன். இந்த தெருவில் 50 வீடுகள் இருக்குது. நேராக இந்த வீட்டுக்குள்ளே தான் வர. இது என் வீடுங்கிற அந்த வீட்டு அளவு தான் நான் சுருங்குறோம். உங்களால் அந்த பக்கத்து வீட்டு போயிட முடியுமா? போக முடியாது. இந்த அளவு தான் நீங்கள் இருப்பீங்க. அப்போ எண்ணற்ற ஒரு பொருளை நீங்கள் ஒன்றுன்னு எனதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அது பேர் அபிமானம்னு பேர். இது மட்டும்தான் நானுங்கிறது பேர் அபிமானம். அப்போ உடம்பெல்லாம் ஏகப்பட்டிருக்குது. ஆனால் இந்த உடம்பு மட்டும்தான் நானுன்னு சொல்கிறேன். அப்போது இந்த உடம்புக்கும் உனக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குதுல்ல, அது அவித்யா சம்பந்தம், அபிமானம். இந்த அபிமானமும் அவித்யாவும் போயிடுச்சுன்னு வைங்க. அவித்யா போனவுடனே அபிமானமும் போயிடும். அப்படி போகும்போது இந்த உடம்பு மட்டும்தான் நானுன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா உடம்பும் நான், உடம்பே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு நிலையில் எல்லா உடம்பும் நானுன்னு சொல்லலாம். அது உணர்வுப்படி, அது ஒரு அறிவுப்படி சொல்லலாம். ஆனால் உணர்வுப்படி இந்த ஒன்று தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அபிமானம் போன உடனே இந்த உடல் மீது இருக்கின்ற உணர்வுகளெல்லாம் உங்களை தொல்லை பண்ணாது. சுகம் தருதோ இல்லையோ, உங்களுக்கு தொல்லை பண்ணாது. உங்களுக்கு நிறைவின்மையை ஏற்படுத்தாது. எல்லாருக்கும் நிறைவின்மை எங்கே வருது? அவங்க சொல்கிறாங்கல்ல, அராமம். ராமம்னா தன்னிலே தான் நிலைத்திருத்தல். மீதிக்கு ராமமாக இல்லை, அராமத்தில் இருக்கிறார். அந்த அராமத்தில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன, நம்ம உடம்புன்னு நினைக்கிறதுனால. இந்த உடம்பு எப்பொழுதுமே உனக்கு நிறைவின்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த நிறைவின்மை தராத நிலைக்கு நம்ம போயிடுவோம். இந்த ஞானத்தினால உடல் இருக்கும், அதோடைய குறைகளும் இருக்கும். ஆனால் என்னிடம் அது நிறைவின்மையை ஏற்படுத்தாது. இந்த மனம் இருக்கும், அதோட குறைகளும் இருக்கும். ஆனால் என்னிடம், அதாவது ஆத்மாவாகிய என்னிடம் அது குறையை ஏற்படுத்தாது, நிறைவின்மையை ஏற்படுத்தாது. ஏனென்றால் நான் யார்? நிறைவு அப்படின்ற ஒரு அசையாத ஞானம் வந்ததினால் எந்த மாற்றமும் இருக்காது. அதே உடம்பு, அதே மனம், அதே அறிவு தான். இனிமேல் புதுசாக அவர் சர்வஜன் ஆயிட்டார், அவருக்கு எல்லா மொழியும் தெரியும். ஞானிகளுக்கு முக்காலமும் அறிவார்கள், நாளைக்கு என்ன நடக்கும்னு இன்றைக்கே சொல்லிடுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவரே கொடை இல்லாமல் போய் மழையில் மாட்டிக்குவார். அது ஞானம் இல்லை, அது ஏதோ சித்தி. அது சித்தி. அது சித்தி அப்படி ஞானமாகும். அவங்க அப்படி இருக்கிறாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அவ்வளவுதான். ஏதோ 1-2 பேர் குருட்டாம்போக்கில் ஏதாவது 4 சொல்லுவாங்க. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச 4 பேரை பற்றி தான் சொல்லுவாங்க. தெருவில் போகிற நாய் என்ன ஆகுன்னு யாராவது சொல்ல முடியுமா? உங்கள் உடம்புல இருக்கிற வண்டுக்கு என்ன ஆகும் உங்களால் சொல்ல முடியுமா? ஏதோ மனிதனுக்கு சொல்லிவிடுவாங்க, உனக்கு இது நல்லா ஆகிடும்பா, இது போய்டும், அது போய்டும்னு சொல்லுவாங்க. ஒரு 4 பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம சின்ன சின்ன சித்திகள். அது ஏதோ ஒரு தந்திரத்தில் அவங்க கண்டுபிடிச்சி அதை சொல்கிறாங்க. அது ஞானமாகாது.
அதனால் ஞானிகள் எப்பொழுதும் போல தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரே ஒரு மாற்றம், இந்த நிறைவின்மைங்கிற தாக்குதல் அவங்ககிட்ட இல்லை. காலம் அவர்களை தாக்குவதில்லை, இடம் அவர்களை தாக்குவதில்லை, விஷயங்கள்ன்ற இந்த உலகப் பொருட்கள் அவர்களை தாக்குவதில்லை. இந்த 3 தாக்குதலிலிருந்து அவங்க தாக்கப்படாமல் இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துவோம். இந்த தாக்குதல்ங்கிறீங்களா என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல எனக்கு சுகம், இந்த இடத்துல சுகம் இல்லை, இந்த காலத்தில் எனக்கு சுகம், இந்த காலத்தில் அப்படி இல்லை. எந்த இடமும் எந்த இடத்துலையும் உன்னுடைய சுகம் எப்பொழுதும் நீடித்து நிலைத்து இருக்கும். அந்த சுகங்கிறது அமைதி, திருப்தி, முழுமை என்ற நிலை. முழுமை அடைந்து விட்டோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் எத்தனையோ விஷயத்தில் முழுமை அடைஞ்சிருக்கிறீங்க, முழுசு அடைஞ்சிருக்கீங்க. போதும், படித்தது முழுமை தான். இன்னும் நிறைய டிகிரிலாம் இருக்குது, என்ன இல்லை போதும் முழுமை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் சில உணவுப் பொருள் எல்லாம் ஆசைப்பட்டு சாப்பிட்ருப்போம், அதில் ஒரு முழுமை அடைஞ்சிருக்கலாம். பொங்கல் பலமுறை சாப்பிட்டுட்டோம், அதுக்காக ஏக்கம் ஒன்றும் இல்லைல்ல, ஒரு முழுமை இருக்குது இல்லை. அதனால் பொங்கலே சாப்பிடாமல் இருக்க மாட்டீங்க, கொடுத்தா சாப்பிடுவீங்க. ஆனால் அந்த முழுமையோடு தான் சாப்பிட்றோம். எத்தனையோ விஷயத்தில் நாம் முழுமை அடைந்திருக்கிறோம். விளையாட்டு சாமான்கள் குழந்தைகள் இருக்கும்போது 7 கல்லை போட்டுட்டு தூக்கி போட்டு மணிக்கணக்காக கையில் பிடிச்சி ஆடிட்டு இருக்குங்க. அப்புறம் ஒரு கல்லை தூக்கி வீசி தாண்டி போயிட்டு கண்ணை கட்டிட்டுலாம் விளையாடினோம். முழுமை அடைஞ்சிட்டோம்ல, மறுபடியும் இதெல்லாம் செய்ய போகிறதில்ல. அவங்க பேர குழந்தை உங்களை ஆடுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆட மாட்டீங்களான்னு, அது முழுமையில் வருகின்ற ஆட்டம். இந்த முழுமையை நீங்கள் பல இடத்துல நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க. எல்லா விஷயத்திலும் முழுமை அடைஞ்சிட்டா அது தன்னை அறிந்தவர்கள் இருக்கின்ற நிலை. அதனால் எல்லாத்துலேயும் முழுமை அடைந்ததுனால எதிலையும் அவங்கள ராகத்வேஷம் இல்லாமல் முடிந்தால் செய்வார்கள். செய்து தான் காட்டணுங்கிற ஒரு கட்டாயமும் கிடையாது, செய்ய மாட்டேங்கிற விரதமும் கிடையாது. இப்படி வாழ்வது தான். மற்றபடி எந்த புதுமையை எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் இப்போவே நீங்கள் அந்த நிலையில் தான் இருக்கிறீங்க. எல்லாரும் முழுமையில் தான் இருக்கிறோம். இந்த உலக பார்வையில் சாமி பொதுவாக ஞானம்னா நம்ம மனசில் இருக்கு, நம்ம போய் நின்னா நீ இதுக்காக இந்த சமாதானத்துக்கு தான் வந்திருக்க அப்படின்னு சொல்கிற ஆளாக இருக்காங்க. அவர் ஏதாவது பொருள் காண போயிடுச்சு சாமி, ஏதாவது பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல போய் பாடுறா அது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களா இருக்காங்க. அப்புறம் பல விதமான சித்திகள் பண்ணுற ஆள். இந்த மாதிரி தான் உலக பார்வையில் ஞானிங்கிறவங்களுக்கு பொருள் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் உங்களுக்கு கேட்குறாங்க. அதாவது இது மாதிரிலாம் உங்களுக்கு அனுபவம் இருந்திருக்குமா, இப்படியெல்லாம் செய்வீங்களா அங்கிற ஒரு உங்களுக்கும் வரும், வரும், வராமல் போகும். சொல்லிடுங்க சார். இது ஒரு சித்தி தாங்க. எவ்வளோ ஒன்றும் கண்டுபிடிக்கலாம், விசில் அடிக்க முடியுமா? இந்த ஞானியால் விசில் அடிக்க முடியாது. அது நாக்கை சுழட்டி ஏதோ சவுண்டு கொடுக்குறாங்க. இதுக்காக ஞானி இல்லையா அவர்? இது ஒரு ட்ரிக்கு தானேங்க. அந்த மாதிரி எதோ நல்ல வார்த்தை சொல்கிறதா, இது கிடச்சிடும் போ, அது நடக்கட்டும், இது நிவாரணம் அடைஞ்சிடும், அதில் என்ன குறை இருக்குது? அது யார் ஒன்றா சொல்லலாம், அது ஞானி தான் சொல்லணுன்றத, சித்தி பெற்றவன் தான் சொல்லணுமா? நல்லது சொல்கிறதுக்கு ஏதாவது சித்தி வேணுமா? என்ன நடக்கும், கட்டாயம் நடக்கும். அது சித்தினால் அல்ல, சொல்கிறவனுடைய பெருந்தன்மையினாலேயும் விஷால புத்தினாலேயும் ஈஸ்வர சங்கல்பமாக இருக்கிறதுனால அந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற ஈஸ்வரன் ஒரு ஞானியின் வாயில் வர்றதை சிறமேற்கொண்டு செய்கிறார். ஆழ்வார்கள் பேச்சுக்கெல்லாம் எப்படி நாராயணன் ஒரு பவ்யமாக சேவகன் மாதிரி இருந்தா, சுருட்டுன் பைனாக பாவை, அந்த ராஜா அவனை துரத்திட்டான்னா நாராயணன் நீயும் வா அப்படின்னா அவர் பாயை சுருட்டிட்டு வந்துட்டார். பாய்னன்னு அந்த பைநாகம், 5 தலை நாகம். 5 தலை நாகன்னா என்ன? 5 புலனும் ஒரு உடம்பும், மனம்தான் இந்த 5 தலை நாகம். 5 புலன்களும் ஒரு உடம்பும் இருக்குது பேர். நாம் எல்லாருமே 5 தலை நாகம்தான். அது சுருட்டிட்டு வந்துட்டார். நிறைவு செய்யலாமா? ஓம் பூர்ணமத
पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णम् आदाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम। श्री गुरुभ्यो नमः। हरि ओम।